இன்றைக்கி ஹோமிஸ் வித் ஸ்டோரிஸில் நம்ம ஒரு முக்கியமான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச படம், ரொம்ப பிரபலமான படம், எல்லாரும் ரொம்ப பேசிக்கிட்டு பேசி தீர்த்த ஒரு படம். என்ன படம்னா காதல் கொண்டேன். ஆக்சுவலாக என்னன்னா, அப்சஷன் படம் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அதுவாக ஃபேமஸ் ஆச்சா இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரால் ஃபேமஸ் ஆச்சான்னு தெரில. ஆனால் பயங்கரமாக டாக்கு வந்து இன்ஸ்டாகிராம் முழுக்க பயங்கர ஃபெமிலியராக போயிட்டு இருந்துச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான படம், இப்படி ஒரு படம் வந்து தேட்டரில் வந்திருக்கு, ஆ ஊ தலைவரே, ஆ ஊ தலைவரே தலைவரே அந்த மோடில் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் படத்தை பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த படத்து மேலே ஏன் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இல்லை, ஏன் படம் நல்லா போச்சுன்னா, ஒரு யூடியூபர் ஒருத்தர் படத்தை எடுத்திருக்காரு. தட்ஸ் அ பேட் ஐடியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ஒருத்தர் யூடியூப் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி ஃபில்ம் கண்டென்ட்டாக போட்டுட்டு இருந்திருக்காரு. கரி பார்க்கர் வந்து ரொம்ப வருஷமாக யூடியூப் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தார். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ணி யூடியூப்பில் நல்லா ஃபேமஸ். யூடியூபரால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ன்றதுனால பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அந்தபடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினதை வச்சு நாங்கள் ரொம்ப பரபரப்பாகி இதை பார்க்காம இருந்தால் பெரிய தெய்வ குத்தமாய் போயிடும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீ ஆத்தாளுக்காக தையா தக்கான்னு ஆடக்கூடாதுன்றதுக்காகத்தான் கிளம்பி போய் நேற்று பார்த்துட்டோம். படம் பார்த்தோம். முதல் ஒரு மணி நேரம் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? முதல் 1 மணி நேரம் இது இன்னும் நல்லா போகுமா இல்லை எப்படியோ போயிடுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. இன்டர்வல் வந்து முடித்தோடனே இது இப்படி தாண்டா போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இல்லை, எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை ஒன்று ஒரு த்ரில்லர் சம்திங் ஹாரர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளை ட்ரீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. கிளைமேக்ஸில் வச்சு ஒன்று பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். எனக்கு போகிறே விடை எதுவுமே தெரியாமல் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி போச்சு படம். எதனால் அது நடக்குது, எதனால் அதுன்னு ஒன்றுமே தெரில. ஆனால் எல்லாமே படத்தோட ஏதோ ஒன்று ஒரு காரணத்தோடு தான் போய்கிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். செகண்ட் ஹாஃபில் இது வரப்போகுது, கிளைமேக்ஸில் எப்படி வரப்போகுது, அதுவே இல்லையா? அதான் சொல்கிறேன், அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அதான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு பேசிக்காக நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாப் 10ன்னு ஒரு ஹாரர் படம் வச்சுருப்போம். அதில் 10வது இடத்துல இருக்க ஹாரர் படத்தை அல்லது சைக்காலஜிக்கல் த்ரில்லரோ இந்த லிஸ்ட்டில் ஒரு 10வது இடத்துல நம்ம ஒரு படத்தை வச்சுருப்போம். அந்த படத்தை கூட டச் பண்ணலை. ஆனால் ஏன் இப்போ மற்ற எல்லோரும் ஏன் அதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் நல்லா இருக்குது, எதனால்? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஹாரர் படம் பார்க்காத கிரிட்டிக்ஸ் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ஹாரரில் இது ஒரு புது ஜானரு, இதை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன? ஆமாம், ஆனால் புது ஜானர் மாதிரி இருந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ 12 வருஷத்துக்கு பழைய படம்னு சொன்னேன். அதானே, புது ஜானர் மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா நம்ம தான் இங்கே காதல் கொண்டேன்லாம் பார்த்துட்டோமே, அப்புறம் எப்படி புது ஜானர் கொண்டேன்? நீங்கள் அப்சஷன் பார்க்க நம்மளை மாதிரி அந்த டைரக்டர் தேடி பிடிச்சி தோண்டி எடுத்து படங்கள் பார்க்குற ஆளாக இருந்தால் காதல் கொண்டேன் பார்த்து கூட அவர் தாட்டு வந்திருக்கலாம். ஆனால் கேட்டால் ஏதோ சிம்பன்ஸு அப்படி இப்படின்றாங்க. இது சிம்சன்ஸ் எல்லாம் கிடையாது. டைரெக்டாக காதல் கொண்டேன்னா செல்வராகவன் ஜி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். காதல் கொண்டேன் தமிழ், இங்கிலீஷில் அப்சஷன் கொண்டேன், அவ்வளோதான். அப்சஷன் கொண்டேன். ஆமாம். அப்போ நாங்கள் படம் பார்த்தோம். படம் வந்து த்ரூ அவுட்டாகவே வீக்காக தான் இருந்துச்சு. சில இடங்களில் காமெடிஸே ஒர்க் அவுட் ஆகலை. என்ன கேட்டால் நிறைய காமெடி இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேட்டரே சிரிக்குது. தேட்டர் சிரிக்கல, காமெடியே சிரிக்கலையா? ஒரு 10 பேர் இருக்காங்க, ஆங்கில புலித்திகளுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அது வந்து அதாவது காமெடி தான், ஆனால் சிரிக்கிற அளவுக்கு காமெடியான்னு கேட்டால் இல்லை. பெரிய சிரிப்புலி வர அளவுக்கு ஒரு காமெடி இல்லை அது. ஏன்னா நம்ம ஜோக் இல்லையா, நிறைய காமெடி படங்களும் ராம்காம் படங்களும் பார்த்துருக்கோம், காமெடின்னு பார்த்துருக்கோம். அது இல்லாமல் பார்பேரியன், ஸ்மைலு, ஃபாலு மாதிரியான ஹாரர் எலிமெண்ட்ஸ் உள்ள படங்களையும் பார்த்துருக்கோம்.
ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கல்ட் கிளாசிக்கான படங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ ஷட்டர் ஐலாண்டு மாதிரியான படங்கள்லாம் வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஆனால் இது ஹாரரா த்ரில்லரா என்ன ஜானர் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா உண்மையிலேயே அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து இதை சுற்றி கதை கட்டிகிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ். ஆமாம், அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. அந்த இந்த கதையை விட அந்த கதை நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அந்த டீகோடிங் கேட்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம தான் சரி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வலுமட்டி ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்த காசுக்கு சரி டீகோடிங் ஒர்த்து அப்படின்னு கொடுத்த காசு டீகோடிங். படம் பார்த்துட்டு வரும்போது ஐயோ 200 தொலைச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு மோடு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நமக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்போம்ல. அப்படி தேட ஆரம்பித்ததில் நிறைய காரணம் போடுறானுங்க. இந்த படத்தை சுற்றி நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு தியரி தான் இந்த கேட் தியரி. இந்த கேட் தியரி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதை படத்தில் அவன் ஏதாச்சும் எல்லாருக்கும் நார்மலாக போய் புரியுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அப்படி ஒன்று தியரி அது உண்மையாக இருந்தா, இல்லாட்டி அந்த ஒன் விஷுவல்னு ஒரு சொன்னாங்க, அதை உடைக்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியாச்சும் தெளிவாக சொல்லி இருந்திருக்கலாம். Please wish responsibly. Wishes may cause unexpected behavior, violent tendencies, and self-mutilation. Do not use if you're experiencing insecurity or extreme obsession. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, படத்தில் சீரியஸான சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அது யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி பாட்டில் உடச்சு மண்டே சொருகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதை எவனுமே பெரிய பாதிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க உட்காந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஒரு கெஃபேல இப்போ இப்படி ஒன்று நடக்குதுன்னா கெஃபேல இருக்கிற ஆட்கள் மேனேஜர் எல்லாரும் வர மாட்டாங்களா? எல்லாம் வந்துருப்பான், எல்லாருமே வேடிக்கை பார்க்கறதோடய நிற்கிது, பயந்துருவாங்க. இன்னொன்று கூட சரி ஏதோ ஒரு வெளியாட்கள் வந்து உட்காந்துருக்காங்க, ஃப்ரெண்ட் கேங்கில் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருப்பான், எவனும் வந்து பிடிக்க மாட்டாங்க, எல்லாரும் அவளை பார்த்து எடுத்து. ஆமாம், இல்லை ஃப்ரெண்ட் கேங்கை விடியா. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், எனக்குள்ளே நீ ஒரு அருவாளோட வந்திருக்கீனாலே உன்னை வந்து சப்ளை பண்ணி இப்போ நம்மளுக்கு கூட பஸ்ஸில் இருந்து குடியாரனை இறக்கி ஒருத்தர் தள்ளி விட்டாரு. நேற்று நடந்துச்சு. குடியாரனை ஏதோ ஒன்று வினோதமாக நடக்குதுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. அந்த கெஃபேல எவ்வளோ 2 சீன் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். கெஃபேல அல்லது ரெஸ்டாரண்ட்டு 2 சீன் வந்து கொடூரம். ஃபஸ்ட்டு வந்து அவள் கத்துறது, 2வது வந்து பாட்டில் எடுத்து குத்திக்கிறது. ஒன்று பாரு ஃப்ரெண்டு வீட்டில் தானே நடக்கும் பாய்ஸ் அவுட்டுன்னு சொல்லி. ஆமாம், அதில் எல்லாருமே உட்காந்துருப்பாங்கல்ல. எல்லாத்துக்குமே தான் பல காலமா இப்படி பண்ணவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொன்று அவளுக்கு ஏன் ஃப்ரீக்கி நிக்கின்னு பேர் வந்துச்சுன்னே சொல்ல மாட்டாங்க. அதுவும் சொல்லலை. ஃப்ரீக்கி நிக்கின்னு கொடுத்தா அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்கல. சார் 75 சார். யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி அர்னால் ஜிம்காரன். காம்படிஷன்ல நம்மளை அடிச்சிக்க ஆள் இல்லை நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த கேட் தியரிலாம் வந்து படத்தை விட பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு சீனில் ஒரு மாதிரி கிரிப்பாக உட்கார வச்சு ரைட் என்னமோ ஆக போகுதுங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை நமக்கு எதுவும் கடத்தலையா இல்லை நமக்கு புரியலையாங்கிறது தெரியல. செகண்ட் ஹாஃபில் முக்கியமான ஒரு சீன் அது. அந்த பெட்டில் படுத்துட்டு அவர் தூங்குறப்ப அன்கான்ஷியஸாக இருக்கப்போ பேசுவாங்க, என்னை கொன்று. அதுவா? அந்த சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன். அவ்வளோ நேரம் படம் பார்த்தோன்னா அந்த சீனில் நான் சீட் வச்சுக்கு வந்துட்டேன். ஏதோ அதுலேருந்து டேன் ஆகி போகுதுன்னு அதை டேன் ஆகி போகல, அதை அப்படியே டேன் ஆகி கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் கொட்டிட்டாங்க. எனக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த இன்டர்வல் சீன். எல்லாம் போய் 1க்கு 2 வா அப்படின்னு டேரக்டரு. ஜெயிலரில் ஒரு இன்டர்வல் இருக்கும், ஆடியன்ஸோட ரஜினி பேசுகிற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மருமகள்கிட்ட உட்காந்து பேசுவா. உட்காரு, எந்திரிக்காத, செய்யாமல் உட்காரு, ஒரு பெரிய சீன் வரப்போகுது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இதில் வந்து எல்லாம் போய் 1க்கு 2 வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா மற்ற இங்கிலீஷ் படம் நம்ம தமிழ் படங்களில் வந்து இன்டர்வல் பார்த்தே பழகிட்டோம். இன்டர்வல்னா கரெக்டான ஒரு முக்கியமான ஹை மூமெண்ட்டில் ஒரு பஞ்ச் டைலாக் இன்டர்வல்காண்டியே கதை யோசிக்கணும் நம்ம ஊரில். அதாவது 3 பிளாக்காக யோசிப்பாங்க. ஆமாம், ஓப்பனிங், ஸ்டார்டிங்கு, மிடில், எண்டிங். இப்படி தான் நம்ம ஊரில் கதை அமைப்பே இருக்கும். ஹாலிவுட்டில் அந்த அவசியம் இல்லை. ஹாலிவுட்டில் அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. அவன் 4 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், நம்ம தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கேன்னு இங்கே படங்கள் வரும்போது 1.5 மணி நேரம் படம், 2 மணி நேரம் ஹாலிவுட் படங்களுக்கே வந்து ஹாலிவுட் படமாக இருக்கலாம், இல்லை என்ன வெஸ்டர்ன் படங்களாக இருக்கலாம், வந்தாலே 1.5 மணி நேரமாக இருக்கும், 2 மணி நேரமாக இருக்கும். நம்ம ஊரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இடையில போய் 1க்கு இருந்துட்டு வரல, இல்லை பாப்கார்ன் வாங்கிட்டு வரலைன்னா அவங்களுக்கு பெரிய தெய்வ குத்தமாகி போயிடும். அதனாலேயே படம் ஓடிட்டு டப்புன்னு அமர்த்தி இன்டர்வல்னு போட்டுருவாங்க. இன்டர்வல் இல்லை படத்தில் எதுவும் பிளாக் அவுட்டான்னு கூட தெரியாது. ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்போம், லைட்டை போட்டோம் இன்டர்வல் போல அப்படின்னா வெளியே வருவோம்.
அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கல ஒரு ஒரு சிம்பாலிஸாக நீ வந்து இதை பண்ணு, இதுக்கு தான் உனக்கு இந்த இன்டர்வல்ன்ற மாதிரி அதை அந்த இடத்துல இவங்க டிசைன் பண்ணி கட் பண்ணாங்களா இல்லை அவனே அதுக்காக இந்தியாவில் இன்டர்வல் பழக்கம், அதனால இன்டர்வல் சீனில் இதை வச்சிருவான், இன்டர்வல் போட்டுக்கிட்டுன்னு வச்சானான்றது தெரில. ஆனால் கொடுத்த காசுக்கு இன்டர்வல் போயிட்டு வா அப்படின்ற ஒரு சீன் வந்து அர்த்தம் பொருத்தமாக இருந்துச்சு. தமிழ் இந்தியாவில் சென்சார் நிறையா பண்ணிட்டாங்க, அது ஒன்று பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அடல்ட்டு படம்னு சொல்லிட்டாங்க, 18+ கொடுத்துட்டாங்க ரேட்டிங்கும். அதை சென்சார் பண்ணி இந்த ஒரு சீன்லலாம் ஒரு மண்டே உடைக்கிற சீன் ஒன்று வரும் கண்ணாடி அடிச்சு. நமக்கு வந்து கண்ணாடி உடையும் இங்கே பார்த்தா அவன் மண்டை உடஞ்சு போயிடும். என்னடா ஆச்சு நமக்கு சென்சார் பண்ணாங்கிறதெல்லாம் அது ஒன்றும் தெரில. நமக்கு இன்னும் கண்ணாடி குத்தி அவன் மண்டை உடையுதாங்கிற மாதிரி ரொம்ப நேரம் அதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது ரைட்டு சென்சார் எதுக்கு இதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல. இதுக்கும் 18+ கொடுத்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டுன்னு தெரியல. விளையாடலை, ஆமாம் விளையாடிட்டாங்க படத்தில் தான். அதனால் டாலரில் விளையாடாதலான்ற மாதிரி அந்த குச்சியில் விளையாண்டுட்டாங்க. குச்சியை வச்சு விளாண்டாங்களா, எண்ணத்தை வச்சேன், காரண காரியம் பொருத்தம் இல்லை. இதை சுற்றி நடக்கிற தியரிஸ் தான் படம்னா எனக்கு அது படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணலை, அதான் உண்மை. இதை தவிர்த்துட்டு நம்ம வந்து இது ஒரு நல்ல படம்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து படம் தான் எனக்கு எதாவது கொடுத்துருந்துருக்கணும். எவ்வளோ நோண்டுனாலும் நீங்கள் சொன்ன தியரிஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலும் இது அப்படியான ஒரு படம் கிடையாது. ஆனால் ஹாரர் எலிமெண்ட் இருக்கா, சில கோரான சீன்ஸ் இருக்கா, நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்காசம் அடையுமா, இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் தேட்டரில் போய் பார்க்க தேவையில்ல, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், தேட்டரில் நிறையா சென்சார் பண்ணி நிறையா கட் பண்ணி தூக்கி விட்டுருக்காங்க. தேட்டர் மெட்டீரியலான படமும் கிடையாது, ஓடிடிலே கூட பார்த்துடலாம். ஆமாம், தேட்டர் மெட்டீரியல் கிடையாது. ரெண்டாவது அந்த ஃப்ரேமும் நிறையா தேட்டரில் அப்படி தான் விடுது. அந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குன்னா, நாங்கள் போன ஸ்க்ரீனே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான், அதை பாதியாக கட் பண்ணி அதில் முக்கோண வடிவில் போட்டிருக்கேன். இருக்குது இப்படி டைமண்ட் ஷேப் மாதிரி அப்படி இருக்குது. டைமண்ட் ஷேப்பில் பெருசாக இருக்குது. அது ஸ்க்ரீனிங் பிரச்சனையா இல்லை என்ன இல்லை, படம் அப்படி ஓடி இருக்கு, நிறைய தேட்டரில் அப்படி தான் ஓடுது. யூடியூபர் கட்டு போல அது நமக்கு சரியாக கணிக்க முடியல. எங்கே போகிற? முதுகு மட்டும்தான் தெரியுது. அதுக்காக ஸ்க்ரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமாம். அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். அப்போ நான் இங்கிட்டு இருந்தே பார்த்துக்கிறேன். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படமாக கிடையாது. ஆனால் ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம்னா, ஒரு யூடியூபர் அவரோட தளத்துலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. இத்தனை கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து 1400 கோடி பார்க்குறன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மக்களும் ஏற்றுக்கிறாங்கும்போது ஓகே தான். ஆனால் இதில் வந்து மேஜராக என்ன இருக்குன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் இண்டிவிஜுவாலிட்டியோட கருத்தை வந்து பாதிக்குதோ அப்படின்ற ஒரு இடத்துல யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ எங்களுக்கு படம் பார்க்கும்போது இது எதுக்கு பார்த்தோம், இவ்வளோ நேரம் இதுக்கு உண்மையிலேயே நீங்கள் சொன்ன எதுவுமே இல்லையேன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்துச்சு. ஆனால் தேட்டரில் எங்களை சுற்றி இருக்க ஒரு 40-50 பேர் ரசிக்கும் போது நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்குமோ, நமக்கு தான் ஒன்றும் புரியலையோ அப்படின்னு நாங்கள் அதை சுற்றி ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ண எந்த கதைகளுமே அதோட ஒட்டலை, அதான் ஒரு ஃபேக்ட்டு. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை பொருத்திடலாம் அப்படின்னு நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். இது எதுக்கு கடைசியாக நடந்துச்சுன்னா, என்ஜிக்கு நடந்துச்சு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. பாரு, இப்போ அந்த டேரக்டர் காதல் கொண்டேன்னு பார்த்து, காதல் கொண்டன் டேரக்டர் யாருன்னு சர்ச் பண்ணி அவர் எடுத்த அடுத்த படங்களை பார்ப்போம்னு 1001 பார்த்து அதில் ரீமாசன் ஒன்றுக்கு போகிற சீனை எடுத்து வாய்ப்பு என்ஜிகே பார்த்து இல்லை சம்திங் கனெக்டட் இல்லை, எனக்கு இப்போ கனெக்ட் ஆகுது. நம்மள மாதிரி தோண்டி படம் பார்க்குற ஆளாக இருந்தால் நம்ம அப்படி தானே பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ திடீர்னு கிறிஸ்டோபர் நோலன்னு ஒரு படம் பார்த்து அவரோட டேரக்டர் யாருன்னா ஹீரோ யாருன்னு சர்ச் பண்ண மாட்டான். டேரக்டர் யாரு, அவரோட ப்ரீவியஸ் படம் என்ன, அடுத்த படங்கள் என்ன எடுக்க போறாருன்னு பார்ப்போம். அடுத்து அதை உட்காந்து ஒரு வாட்ச் போடுவான். அப்படி படம் பார்க்குற ஆளாக இருந்தால் மேபி இருக்கா. இது செல்வராகவனின் அப்சஷன் கொண்டேன். இது வந்து அப்சஷன் கிடையாது, கரி பார்க்கரோட அப்சஷன் கிடையாது, இது செல்வராகவனோட அப்சஷன் கொண்டேன். பெரிய தேசம் இல்லை, அது வந்து மேல் வெர்ஷனு தனுஷ், இது ஃபீமேல் வெர்ஷனு, அவ்வளோதானே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அது
அதில் வந்து உனக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னா காதல் அது கொண்டேன் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருக்கும். அவன் வந்து ஒரு யாரோடையும் பேசி பழகாத அந்த மாதிரி ஒரு பழகாதாலே அசைலத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்ன வயசுல அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜுவனையில் இருந்திருப்பான். அவனை வந்து ஒருத்தன் கேட் வச்சு கொடுத்துருப்பான், ஒரு இதுக்குள்ள ஹீட்டு வேவுக்குள்ளெல்லாம் வச்சு அவனை அவிச்சிருப்பாங்க. அப்போ அப்படியானவன் முதல் முறை ஒரு ஃபீமேலோட டச்சு இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் அதை திரும்ப இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சின்ன வயசுல அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் டச் இருந்திருக்கும். அது திரும்ப வரும்போது ஏதோ ஒரு இடத்துல அவனை காப்பாத்துது. அதாவது என்ன, ரெண்டுமே கொடுமையான இடம் தான். ஒன்று வந்து அவனை வதைக்கிற இடம், இன்னொன்று மன ரீதியாக அவனை வதைக்கிற இடம். இந்த இடத்துல இந்த கொடுமைகளுக்கு நடுவில் ஒருத்தி வந்து யாருமே கண்டுக்காத அவனை ஒருத்தி கவனிக்கும் போது, கவனிச்சிருக்கும் போது, அது ஆண் பெண் அதில் பால் வேறுபாடே கிடையாது. அதில் ஆம்பளையாக இருந்திருந்தாலும் அவனை அப்சஷன் கொண்டிருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா கிளைமேக்ஸ்லேயே, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிமா. அந்த அப்சஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லைனாலும் உனக்கு அதை வந்து அவன் சொல்ல மாட்டான் எந்த இடத்துலையும். அந்த தனுஷ் கேரக்டர் வந்து நான் வந்து இதனால் அவன்கிட்ட அப்சஷனாக இருக்கேன், இதனால் நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு எந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. படம் போகும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓ இதுதான் காரணம், இவன் வந்து இவளை இறந்துடக்கூடாதுன்னு நமக்கே யோசிக்க வச்சுருவாங்க. அப்போ அந்த எண்டிங், அவன் சாகும்போது வேற வழி இல்லை, இவன் இல்லைனாலும் அவன் வாழ மாட்டான். அதனால தான் அவன் தான் முடிவெடுப்பான், கையை விட்டுருவான் அப்படின்னு, விட்டுரு அப்படின்னு சிரிச்சுட்டே விட்டுருவான், அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அவனுக்கு வந்து அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும். ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு இவளுக்கு ரெண்டு பேருமே முக்கியங்கிற மாதிரி பிடிச்சதுல ரைட்டு, எனக்கு அவளுக்கு நான் முக்கியங்கிறதுல அந்த ஒரு திருப்தியிலேயே ரைட்டு நான் அவ்வளோதான். இப்போ வந்து நான் முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவளுக்கு நான் முக்கியம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த ஒரு நொடி போதும், இதுக்கப்புறம் நான் நினைக்கிறது தவறு அப்படின்றத உணர்ந்து தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். அதாவது அப்சஷன் காரணமாக இவ இல்லைன்னா இனி வாழ முடியாது, இனி இவளோடையே இனி வாழ முடியாது, அப்போ நான் வாழ்க்கையை நடத்துறதுல அர்த்தம் இல்லை, முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுதான் ஒரு ரியல் அப்சஷன். இவனுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவனை பார்த்துருப்பான். ஆனால் அவள் லவ் பண்ணது அவனைத்தானே, இன்னொருத்தவனை தானே. இவனுக்கு என்ன, நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அவள் கூட நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்ம இருந்தோம்னா நமக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட இது வந்து செல்வராகவனின் அப்சஷன்.